எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிங் டனல் மிஷின். இத வந்து மினி சொல்லுவாங்க. மினி டனல் மிஷின் சொல்லுவாங்க. எதுக்குன்னா, நார்மலா பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து நம்ம இடம் இல்ல. மினி இடத்துல பண்ணணும்னா, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லென்த் இது பாருங்க. இது வந்து இங்க புடிச்சுங்க. 36 இன்ச் இருக்குது இது லென்த். ம். இது அ இது அகலம் வந்து விட்த் வந்து பாருங்க 8 இன்ச் இருக்குது. ஹைட் வந்து 6 இன்ச் வரும். இங்க தான் இதுவரைக்கும் தான் வரும். ஏன்னா இதுக்கு மேல வந்து ப்ளோயர் ஃபேனுன்னு இருக்குது. அதுக்கு மேல நீங்க ஹைட் ஏதாவது போட்டீங்கன்னா, ஃபேன்ல மாட்டிக்கும். அதனால 6 இன்ச் இது. இது மாடல் வந்து 8/6 மாடல்னுவாங்க. ஏன்னா இப்ப நெக்ஸ்ட் டைம் யாராவது ஆர்டர் குடுத்தாங்கன்னா, 8/6 மாடல் ஆர்டர் குடுங்க சார். அ எங்களுக்கு அது மாரி மிஷின் வேணும் சார். அந்த ஹைட் தான் வேணும்னுவாங்க. அதனால ஸ்டார்ட்டிங் சைஸ் மிஷின் இத 8/6 தான் சொல்லுவாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் மாடல் வந்து 4525, 4535 அந்த மாடல் மிஷின்ஸும் இருக்குது இதுல. இது இந்தியன் மேக் மிஷின் இது உங்களுக்கு. ம். இங்க வாங்க. இது வந்து சிலிக்கான் ராட் இது. தெரியுதுங்களா? இந்த ரெட் கலர் சிலிஸ் இருக்குது பாருங்க. இது வந்து சிலிக்கான் ராடு. எதுக்கு இது சிலிக்கான் ராடுன்றோம்னா, உங்களுக்கு வந்து லப்பர் ராடும் வரும் உங்களுக்கு. லப்பர் ராடுனானா, இந்த வந்து ஹீட் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து உருகிடும் லப்பர். லப்பர் உருகுனா அந்த ராடு ஃபுல்லா உங்களுக்கு டேமேஜ் ஆயிடும். இது சிலிக்கான் இது. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆவாது, எதுவும் ஆவாது. ராடும் சிலிக்கான் அவ்வளோ சீக்கிரத்துல போவாது உங்களுக்கு மெட்டீரியல். இது பேர் வந்து மெஷ். மெஷ்னா மேட்டுன்னுவாங்க பாத்தீங்களா? அது பேர் தான் இது. இது எதுக்கு குடுக்குறோம்னா அந்த மெஷ் உங்களுக்கு, இந்த இடத்துல ராடு பக்கத்துல கொஞ்சம் கேப்லாம் இருக்குது பாத்தீங்களா? இந்த கேப்ல வந்து இப்ப இது மாரி ஐட்டம்ஸ், சின்ன சின்ன நெட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணி போடுவீங்க. நீங்க டாய்ஸ் இது மாரிலாம் போடுவீங்க. பொம்மை இதெல்லாம் போடுவீங்க பாருங்க. அப்ப வந்து இந்த ராடு கேப்ல வந்து கீழ போய் விழுந்துரும். கீழ உள்ள போய் விழும்போது இந்த செயின் ஹீட்டர்ல போய் ஸ்டார்ட் ஆகும் லைன்ஸ். அதுக்கோசரம் இது உங்களுக்கு மெஷ் டெப்லான் மெஷ் இது. இந்த டெப்லான் மெஷ்ல குடுக்குறதுனால, இங்க வச்சீங்கன்னா, நீட்டா உங்களுக்கு போகும். எந்த கேப்ல எதுவுமே உங்களுக்கு டேமேஜ் ஆவாது. உள்ள ஐட்டமும் போகாது. அதுக்கு தான் இந்த மெஷ் உங்களுக்கு யூஸ் பண்றது. சார் இந்த மெஷின்ல வந்து ரோலர் மட்டும் தான் வரும் உங்களுக்கு. இந்த மெஷ் வராது உங்களுக்கு. நீங்க மெஷ் வேணும்னா, அது எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். இந்த மெஷ் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். மெஷ் வேணாம்னா வெறும் ரோலர் வரைக்கும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு. இந்த மெஷ் எதுக்கு வாங்குறாங்கன்னா, சென்டர் கேப் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு. அந்த கேப்ல ஐட்டம் உள்ள போகாததுக்கோசரம் இந்த மெஷ்ஷ கேட்கறாங்க. ம். இந்த பக்கம் வாங்க. இங்க இங்க சைடுல பாருங்க. ஹீட்டர் இருக்கும். இது உங்களுக்கு ஹீட் வர்றது இந்த ஹீட்டர் காயில்ல தான். கை வைக்காதீங்க. கை சுடும் உங்களுக்கு. அதே மாரி இது வந்து ஃபுல் லென்த் இது ஹீட்டர். இது ஒரு சைடு ஹீட்டர். இந்த பக்கம் ஒரு ஹீட்டர். அதே மாரி கீழ 2 இருக்கும். இங்க ஒரு ஹீட்டர், இங்க ஒரு ஹீட்டர் பாத்தீங்களா? மொத்தம் இந்த மிஷின் வந்து 4 ஹீட்டர் வரும் உங்களுக்கு. மேல பாத்தீங்கன்னா, கூலிங் ஃபேன். இது வந்து எதுக்கு கூலிங் ஃபேன் சொல்றோம்னா, உங்களுக்கு ஹீட்ல வந்து கவர் வந்து ஷிங்க் ஆகும் பாத்தீங்களா? ஷிங்க் ஆகும்போது இந்த ப்ளோயர் வந்ததுன்னா, ப்ளோயர் வந்தா கொஞ்சம் கூலிங் ஆயிடும். உங்களுக்கு ஹீட் ரொம்ப இருக்காது. கூலிங்கா வந்து ப்ராடக்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இந்த பக்கம் பாருங்க. இது வந்து அந்த ப்ளோயர் ஃபேன் சொன்னேன் பார்த்தீங்களா? அதோட மோட்டர் இது. இது இருந்தா தான் உங்களுக்கு அந்த ப்ளோயர் ஃபேனே ரன்னிங் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம மெஷின் எப்படி ரன் பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச். நீங்க ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஹீட்டர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஹீட்டர் காயிலு. அந்த ஹீட்டர் காயிலோட சுவிட்ச். இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல். எவ்வளோ செட்டிங்ல இருக்குது 150, 100 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதே மாரி செட் பண்ணிக்கலாம். இது நாங்க ஆல்ரெடி ஆன் பண்ணோம். அதனால 90ல இருக்குது. உங்களுக்கு எப்படி செ செட்டிங் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. இங்க செட்டிங்ன்னு இருக்கு பார்த்தீங்களா பட்டன். பண்ணிட்டு நீங்க அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி, கம்மி பண்ணிட்ட பிறகு என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த செட்டிங் ஆயிடும். இப்ப நார்மல் பாருங்க. நான் 150 வைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து மினி ஸ்பீட்ல தான் வைக்க போறோம். 150 இந்த ஸ்பீடு இருந்தா ஓகே. டெம்பரேச்சர் இது வந்து நான் அப்பயே சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபேனுன்ட்டு, அதோட சுவிட்ச் இது. இங்க பாருங்க ஆன் பண்றேன். ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸ்லோவாவும். இப்ப பாருங்க திருப்பி ஆன் பண்றேன். ரன்னிங் ஆகும் பாருங்க. ரன்னிங் ஆச்சுங்களா? இந்த சுவிட்ச் வந்து இந்த கன்வேயர் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த கன்வேயர் மூவ் ஆகறதுக்கு இந்த சுவிட்ச். இத வந்து வந்து 5 பாயிண்ட் இருக்குது. அதாவது 5 பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடு வச்சுக்கலாம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன் பாருங்க. மீடியம் ஸ்லோல போறோம் உங்களுக்கு. செகண்ட் வைக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் ஸ்பீடு. தேர்ட் வைக்கிறேன். அதோட கொஞ்சம் ஸ்பீடு போகும். உங்க ஐட்டம் எப்படி வேணுமோ அந்த சிங்கிங் எப்படி ஆகுதோ அதுக்கேத்த ஸ்பீடு வச்சுக்கலாம் நீங்க. இது வந்து 4வது இது. 4 இது. இது வந்து 5. லாஸ்ட் ஸ்பீடு இதுதான். 5 உங்களுக்கு வச்சுன்னா ஃபினிஷிங் லாஸ்ட் வரும் உங்களுக்கு. ம். இப்ப பாருங்க. 4, 4, 3, 2, 1 ஃபுல் ஸ்லோ. இத வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மெட்டீரியல் விட்டு பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு சிங்க் ஆகுதுன்றத நான் காமிக்கிறேன்.
சார் வாங்க நம்ம இப்போ வந்து ப்ராடக்ட் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறோம் வாங்க. எந்த மாரி ஷிங்க் ஆகுதுன்னு காமிக்கிறோம் பாருங்க. இது மாரி நீங்க வந்து கவர் கட் பண்ணிட்டு கன்டினியூஸா விடலாம் நீங்க. பாருங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. அந்த பக்கம் விட்டா இந்த பக்கம் இது மாரி வெளிய வரும். ஃபினிஷிங் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது வந்து நம்ம வந்து பிஓஎஃப் பவுச்சுன்னுவாங்க. அதுல வந்து ஷிங்க் பண்றது இது. பாருங்க. நீங்க ஹைட்டா விட்ட பிறகு இது மாரி ஸ்க்ரீன் பண்ணி உள்ள விட்டுருங்க. அப்பதான் அனல் வந்து உள்ளவே இருக்கும். உங்களுக்கு வேகமா ஷிங்க் ஆகும். நீங்க இந்த ஷீட்ட மட்டும் மேல தூக்கி வச்சீங்கன்னா, மொத்த அனலும் வெளிய வந்துரும். இங்க பாருங்க எப்படி ஆவுது பாருங்க. ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நல்லா வரும் பவுச்சஸ். பாருங்க. மெட்டீரியல் எப்படி உள்ள போகுது பாருங்க. ஷிங்க் எப்படி ஆகுது பாருங்க. அதே மாரி அந்த பக்கம் வாங்க. வெளிய வர்றதும் காமிக்கிறேன். இந்த துணி எடுத்துடுறேன். பாருங்க. ஃபினிஷிங் எப்படி வந்தது பாருங்க. பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு இருக்கும். நீங்க இந்த மிஷினுக்கு கரெக்ட்டான சைஸ் பாக்ஸ் அதாவது 8/6 அதுக்குள்ள நீங்க மெட்டல் வச்சு விட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ஃபினிஷிங் வரும். இது வந்து பவுச் வந்து பிஓஎஃப் ரோல்லுன்னுவாங்க இது. இப்போ நாம விசிட்டிங் கார்ட ஷ்ரிங்க் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, விசிட்டிங் கார்ட நம்ம இப்போ கவர்ல போட்டு சீல் பண்ணி நம்ம இதுக்கு டனல்ல விட்டாச்சு. இப்போ அந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு அது பக்கா ஷ்ரிங்க் ஆகி வந்திருக்கும். ஸோ இந்த மிஷின்ல விசிட்டிங் கார்டு, அப்புறமா திருப்பி புக்கு, அப்புறமா திருப்பி பென் செட்டு இந்த மாரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட நீங்க இத பேக் பண்ண முடியும். ஸோ பாருங்க, இப்போ ஷ்ரிங்க் கிளீனா ஆயிட்டுருக்கும். அது டைட் ஃபிட்டிங்கா ஆயிட்டுருக்கும். பாருங்க, ஃபினிஷிங் நல்லாருக்கும். இப்போ இதுக்கு நீங்க செப்பரேட்டா பாக்ஸ் குடுக்குறதுக்கு பதிலா, நீங்க இதே போட்டு நீங்க ஷ்ரிங்க் பண்ணி குடுத்தா, ஆராம நீங்க கஸ்டமருக்கு குடுத்துடலாம். பாக்ஸோட காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியும். மிச்சப்படுத்த முடியும். இப்போ நாம வந்து டூல்ஸ் பாக்ஸ ஷ்ரிங்க் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க டூல்ஸ் பாக்ஸ கவர் போட்டு சீல் பண்ணி டனல் மிஷின்ல விட்டாச்சு. இப்ப அந்த எண்ட்ல வரும்போது உங்களுக்கு அது பக்கா ஷ்ரிங்க் ஆயிட்டுருக்கும். ஸோ நீங்க இதுக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மிஷின. அது டூல்ஸு, பாக்ஸஸு அப்புறமா திருப்பி டூல்ஸு, ஸ்க்ரூ டிரைவர் வரும் பார்த்தீங்களா? இந்த மாரி யூஸ் பண்ணலாம். பாருங்க ஃபினிஷிங் பாருங்க நல்லா இருக்குது பாருங்க. ஸோ ஃபினிஷிங் ரொம்ப நல்லாருக்கும். இப்போ நாம கான்ட்ராக்டர் பாக்ஸ வந்து ஸ்ட்ரிங் பண்ணலாம். பாருங்க கான்ட்ராக்டர் பாக்ஸ சீல் பண்ணி நம்ம டனல்ல விட்டாச்சு. அந்த எண்ட்ல வரும்போது உங்களுக்கு அந்த பாக்ஸ் தகுந்த மாரி ஷ்ரிங்க் ஆயிட்டு வந்திருக்கும். இந்த மிஷின் அட்வான்டேஜ்னா நீங்க எந்த பொருள போடுறீங்களோ, அந்த பொருளுக்கு தகுந்த மாரி இது ஷ்ரிங்க் ஆயி வரும். இன்னொன்னு சேஃப்டி பர்ப்போஸ் அப்புறமா உங்களுக்கு ரொம்ப டியூரபிலிட்டி இருக்கும். என்னன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வச்சிருந்தா கூட அந்த பொருள் உங்களுக்கு சீக்கிரம் டஸ்ட் ஆவாது. பாருங்க. ஸோ ஃபினிஷிங் நல்லாருக்கும். ஆஸ் பெர் பாக்ஸ் நீங்க என்ன கவர் போடுறீங்களோ, அந்த கவருக்கு தகுந்த மாரி இருக்கும். பாருங்க. ஃபினிஷிங் ரொம்ப நல்லாருக்கும். இது கிளாஸ் ஃபினிஷிங் மாரி வரும் உங்களுக்கு. இப்போ நாம இன்சுலேஷன் டேப்ப விடலாம் பாருங்க. இப்ப கவர் போட்டு சீல் பண்ணிக்கிறோம். இப்போ இன்சுலேஷன் டேப்ப வந்து டனல் மிஷின்ல விடுறோம். இந்த பக்கம் விட்ட உடனே அந்த பக்கம் வரும்போது பாருங்க, அதுக்கு தகுந்த மாரி ஷ்ரிங்க் ஆயி வந்துரும். ஸோ இதுல நீங்க எல்லாமே பண்ண முடியும். அந்த டனல் சைஸ்க்கு தகுந்த மாரி நீங்க எல்லா ஐட்டமும் பண்ண முடியும். சின்ன ஐட்டம் இருந்து பெரிய ஐட்டம் பாக்ஸஸு இந்த மாரி ரோலு, பேங்கிள் செட்டு இந்த மாரி எல்லாமே பண்ண முடியும். பாருங்க, அந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு பக்கா ஷ்ரிங்கிங் ஏற்படும். பாருங்க. பாருங்க, அந்த மாரி ஃபிட்டிங் கரெக்ட்டா ஆயிடுது பாருங்க அவ்வளோதான். பாருங்க சார் உங்களுக்கு மிஷினும் நம்மகிட்ட கிடைக்கும். இதுக்கு நீங்க பிஎஃப் ரோலுன்னுவாங்க. இந்த ரோலும் நம்மகிட்ட கிடைக்கும். நீங்க எது பண்ணதால நம்ம யூடியூப் சேனல்ல கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் இருக்குது. நீங்க கால் பண்ணுங்க. எனி டைம். உங்களுக்கு மிஷின் வேணாலும் சரி, ரோல் வேணாலும் சரி. நீங்க கால் பண்ணுங்க. அப்படி கால் பண்ண முடியலனாலும் நீங்க WhatsApp மெசேஜ் மட்டும் போடுங்க. நாங்க ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மிஷின் புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ
உங்களுக்கு இந்த மாரி மிஷின்ஸ் வீடியோ வந்து நெறைய பேர் காமிக்கலாம். பட் இதே மாரி யாரும் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சன் பேக்ல வந்து நாங்க எல்லாமே உங்களுக்கு ஓப்பனா காமிப்போம். இதுல என்னென்ன ஐட்டம் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பனா காமிப்போம். ஏன்னா நீங்க கேட்கலாம். "என்னென்ன ஐட்டம் சார் இத மாரிலாம் காமிக்கிறீங்களே எதனால சார்ன்னா?" ஒருத்தன் கேட்பாங்க. "சார் உள்ளல என்னலாம் ஐட்டம் இருக்குது தெரியாதுல்ல சார்" கேட்பாங்க. அதுக்கோசரம் நம்ம எல்லா வீடியோலயுமே பாருங்க. எல்லாமே ஓப்பனா காமிப்போம். இதோட பொசிஷன்ல இருந்து எல்லாமே காமிப்போம். எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.